Yes, hello everyone. Yeah, welcome to Integrate Yourself podcast. Yes, once again, yeah, this is episode 4. என்னடா எபிசோட் 4 அளவு போயிட்டீங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ் எபிசோட் 4 ஆரம்பிச்சாச்சு. என்னடா இன்னைக்கு கண்டென்ட் அப்படி கேட்டிங்கன்னா, வீக்கெண்ட் அப்படியே எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். சும்மா அப்படியே லைட்டாக அதை பற்றி பேசுவோமே அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். சரியா, இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் அப்படி என்னாச்சு, இப்போ நைட் ஆகுது. ஸோ சாட்டர்டே மார்னிங் என்னாச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ண வீக்கெண்டை நல்லா பர்ஃபெக்டாக அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் விதி வளையது அப்படின்ற மாதிரி. ஸோ நிறையா கொஞ்சம் அப்படியே திடுக் தகவல் மாதிரி வந்தது. சரி, என்ன மேட்ரு அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு 3 விஷயம் இன்றைக்கி நடந்தது. சரி, அது 3 கண்டென்ட்டை பற்றி அப்படியே சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். எஸ், ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு இன்டிகிரேட் யுவர் செல்ஃப் பாட்காஸ்ட் மக்களே. யா ஸோ என்ன மேட்ரு அப்படி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே எந்திரிச்சோடனே வழக்கம் போல் எல்லோரும் பார்க்குற மாதிரி நானும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தோம் தெரிஞ்சுது. நிறைய பேர் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நமக்கு இந்த கனடா பாலிடிக்ஸ்லாம் தெரியாது, தெரிஞ்சது எல்லாமே வந்து இந்தியன் பாலிடிக்ஸ் தான், எல்லாம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்புறம் சென்ட்ரல். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு தெரியும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் நான் அதில் இன்ட்ரெஸ்டடும் கூட. ஸோ அப்போது காலைல எந்திரிச்சோடனே அந்த மெசேஜ்லாம் பார்த்தேன். டிஎம்கேலேருந்து இன்றைக்கி நிறைய பேரை வந்து வேட்பாளர் எல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் அப்படி கேட்கும்போது வந்துட்டு லைட்டாக அப்போ கேட்கும்போது ஏதோ 164 பேர் இது பண்ணியிருக்காங்க, அப்புறம் 60 பேர் புதுசாக நிற்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து குட் நியூஸ். அதில் என்னடா அப்படின்னு, எஸ் குட் நியூஸ், எல்லாமே நல்லபடியாக இருந்தது கேட்கும்போது. ஆனால் ஒரே ஒரு கஷ்டம், ஃப்ரம் திருவொற்றியூர், நம்ம வளர்ந்த இடம் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க திருவொற்றியூரில். ஸோ அவங்கள இது பண்ணலையே அப்படின்ற லைட்டாக ஒரு மன வருத்தத்தோடு ஆரம்பிச்சது டேட்டு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சோன்னே, சரி ஓகே, பட் எனிவேஸ் தலைமை என்ன செய்தோ அதை தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே நானும் அப்படியே இதுவாகிட்டேன். சரி ஓகே, எனிவேஸ் பெஸ்ட் விஷஸ் டு ஆல் தி கேண்டிடேட்ஸ் எல்லாருமே. அப்புறம் ஏடிஎம்கேவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ எல்லாருக்குமே, யாரெல்லாம் நிற்கிறாங்களோ எல்லாருக்குமே நம்ம பெஸ்ட் விஷஸ். ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முக்கியமானவரை பற்றி பேசலையடா அப்படின்றீங்களா? எஸ், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நமதே அப்படின்றவரை பற்றி பேசல அப்படின்னு நினச்சிங்கன்னா, எஸ், அவர் இன்னும் அனௌன்ஸ் கூட பண்ணல. ஸோ அவர் என்ன ஆக போகிறாருன்னு தெரியல இந்த எலெக்ஷனில். சரி, அது ஒரு பக்கம். பட் அவங்களுக்கும் நம்மளோட பெஸ்ட் விஷஸ் தான். எல்லாருமே யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்க செஞ்சால் நல்லா, அவங்க ஜெயிச்சா நல்லது தானே அப்படின்ற ஒரு இது தான். ஸோ காலையில் அப்படியே இந்த ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டோடு ஸ்டார்ட் ஆச்சு. என்ன தான் சொன்னாலும் அந்த மனசு வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருக்கும்ல, என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சரி சொல்லி அப்படியே ஒரு டிஸப்பாயிண்ட்டோடு ஆரம்பிச்சிட்டு சரி இன்றைக்கி ஐபிஎல்லோட ஃபஸ்ட் டே ஆச்சு, அப்படியே ஜாலியாக ஐபிஎல்லை பார்ப்போம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து நமக்கு ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் மேட்ச் நடந்தது. நான் சப்போர்ட் பண்ணது எஸ்ஆர்ஹெச் தான் ஆஃப்கோர்ஸ். என்னடா எஸ்ஆர்ஹெச் ஃபேனாக கேட்டிங்களா? எஸ்ஆர்ஹெச் ஃபேன்லாம் இல்லை, அந்த ஆப்போனன்ட் டீம் ஒரு டீம் இருக்குல்ல, இந்த ஆர்சிபி, அந்த டீம் மட்டும் ஜெயிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு கெட்ட வந்தான்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குள்ளேயே இருக்கிறது தான். ஆமாம், கெட்டன்னு தான். உண்மையாகவே ஆர்சிபி மட்டும் ஜெயிக்கவே கூடாது அப்படின்றது தாங்க என்னோட நிலைப்பாடு. எப்போ கேட்டாலும் அது மட்டும்தான். ஏன்டா இவ்வளோ வன்மம் ஆர்சிபி மேலே அப்படி கேட்டிங்கன்னா, அப்படிலாம் என்னன்னு தெரில. சிலது நமக்கு வந்து அந்த டீமை பார்த்தாலே வந்து ஒரு இது வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஆர்சிபி வந்து சுத்தமாக பிடிக்காது. சரி, அவங்க தோக்கட்டும் அப்படின்னு தான் பார்த்தா எஸ்ஆர்ஹெச் அப்படி இப்படி சிக்கி முக்கி தள்ளாடி எப்பயுமே மாதிரி ஒரு 200 அடிச்சிட்டாங்க. 300ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, 200 அடித்தாங்க. பார்த்தா அப்புறம் வந்து போலிங் போட்டாங்க, அப்படியும் ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சேன் எஸ்ஆர்ஹெச். ஆனால் அவங்க போலிங் போட்டதை பார்த்த அப்புறம் தான் முடிவு பண்ணேன், ஆர்சிபி மட்டும் இல்லைடா, எவன் வந்தாலும் அவங்கள ஜெயிச்சிருவாண்டா அப்படின்னு நினச்சிட்டு செம்ம கடுப்பாகி சரி ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க, வேறு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. சரிடா, நீ அப்போ யார் ஃபேனு அப்படி கேட்டிங்கன்னா, எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஆனால் நான் சப்போர்ட் பண்ணுற பேர்லாம் கேட்டிங்கன்னா நீங்களே வந்து அதிர்ச்சி ஆவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். யாருடா அப்படி கேட்டிங்கன்னா, எஸ், நான் முன்னாடி கம்பீரை சப்போர்ட் பண்ணியிருந்தேன். என் ஊரே எதிர்த்துச்சு, என் ஏரியா எதிர்த்துச்சு. என்னோட காலேஜில் படிக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, கம்பீர் ஃபேனாடா, எப்படா ஒருத்தன் கம்பீர் ஃபேனாக இருப்பான் அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனால் கம்பீர் தான் வந்து நிறையாலாம் ஜெயிச்சு கொடுத்தது. ஈவன் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட பேக் இந்த டேஸ் ஐபிஎல்லாம் பார்க்கும்போது கூட கேகேஆர் விளையாடிச்சுனா என்னை மட்டும் அப்படி ஓரம் தெளி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கூட இருந்த காலம் இருக்குது. சரி, இப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணுற கேட்டிங்கன்னா, அந்த ஆள் வந்து இப்போ வந்து வேறு ஒரு டீமுக்கு மாறிட்டார். அவர் முன்னாடி ராஜஸ்தான் விளையாடிந்தார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் வெளியே சொல்ல மாட்டேன், சொன்னால் அது ஜிங்க்ஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் அது எந்த டீம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் திங்கக்கிழமை விளையாடுறாரு, அவர் ராஜஸ்தானுக்கு எதிர்க்க விளையாடுறாங்க. ஓகே, ஸோ அந்தளவுக்கு சொல்லிடுறேன். எஸ், நான் இந்த வருஷம் அந்த டீமை தான் டயர்டாக சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் என் நெஃப்யூஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. லெட்ஸ் see how things goes. ஐபிஎல் வந்தாலே வந்து ஒரு ஜாலி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் ஐபிஎல், இன்னொரு பக்கம் பாலிடிக்ஸ் அப்படின்ட்டு வாழ்க்கையை கலகட்டும் இந்த மே மாதம் வரைக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும். பாலிடிக்ஸில் யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு இருக்கும், இந்த சைடு ஐபிஎல்லில் யார் நல்லா விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் பார்ப்போம். அப்புறம் நாளைக்கு வந்து மும்பைக்கும் கேகேஆருக்கும் மேட்ச் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது யார் ஜெயிச்சா நமக்கு என்ன இருக்குது, நமக்கு விளையாட வேண்டிய டீம் திங்கக்கிழமை தான் விளையாடுது. அதையும் பார்ப்போம், இதையும் பார்ப்போம், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவோம், நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம். ஓகே, ஸோ இது 2 டாப்பிக்கு பரவாயில்லையே. பாலிடிக்ஸை கவர் பண்ணிச்சு, ஸ்போர்ட்ஸை கவர் பண்ணிச்சு, ஏதோ நியூஸ் சேனல் மாதிரி இருக்குப்பா வந்து அப்படி கேட்டிங்கன்னா கைண்ட் ஆஃப் நியூஸ் சேனல் மாதிரி தான் இருக்குல்ல. எஸ், அப்போ நம்ம என்ன செய்யணும்னா லைட்டாக வந்துட்டு நான் இந்த ஏஐ பற்றி ஒரு விஷயம்
வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசியிருந்தேன். அது பேசும்போது எனக்கே வந்து மெய் சிலுத்துருச்சு அப்படி சொல்லுவாங்களே, அப்படியே பா இப்படி இவ்வளோ சூப்பராக பேசிட்டேடா, பரவாயில்லையேடா, உனக்கும் கொஞ்சம் திறமை இருக்கேடா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. எஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு க்ளோரிஃபை மை செல்ஃப் டூ மச். ஆனால் வந்து என்ன தான் இருந்தாலும் அந்த விஷயத்தை நான் சொன்னது வந்து எனக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக, ரொம்ப எப்படி சொல்கிறது, என்னை பற்றியே ரொம்ப சர்ப்ரைசிங்காக கூட நான் ஃபீல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதை தான் அந்த டேட்டாவை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லலாம். இந்த டேட்டா இல்லை, இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி உங்ககிட்ட சொல்லுவோம், சொல்லி நீங்களும் என்னை வந்து கொஞ்சம் கெத்தாக ஃபீல் பண்ண வைப்பீங்களே அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன மேட்ரு அப்படி கேட்டிங்கன்னா, இவ்வளோ இன்ட்ரோக்கு அப்புறம் அந்த மேட்ரு வந்து கெத்தாக இருக்குமா அப்படி இல்லையா, நீங்களே பார்த்து சொல்லுவீங்க பாருங்க, கெத்தாக தான் இருக்கும். என்ன மேட்ரு அப்படி கேட்டிங்கன்னா, எஸ், அந்த ஏஐ வந்து இப்போ வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸில் எல்லாத்துலேயும் வருது. அதனால் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து சீக்கிரமாக வந்து என் ஃப்ரெண்டு சொன்னால் சீக்கிரமாக வந்து உங்களுக்குலாம் வேலை போயிடும், எப்படியும் வந்து ஒரு மூணு வருஷம் இல்லை 3 மாதத்தில் வேலைக்கு போயிடும் அப்படின்னு தான் சொன்னான். சரியா, நான் சொன்னேன் ஆமாடா, ஏஐ வந்து நல்லா டெவலப் ஆகுது. இப்போ கிளாட் ஏஐ வந்துருச்சு, ஒரு பக்கம் க்ளோ பைலட் இருக்குது, இந்த மாதிரி வந்து அப்புறம் கர்சர் ஏஐன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது. எல்லாருமே வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து இது இப்போ வைடாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து இப்போ கெத்தாக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஏஐ வச்சு கெத்தாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ப்ரொடக்டிவிட்டியை வேறு லெவலில் எட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து டவுன்ஃபால் வரும் தானே, மேன் பவர் வந்து கம்மி பண்ணிடுவாங்களா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஆமாம். அப்போ 100% இருக்கிற இடத்துல நீங்கள் ருட்டீனாக பண்ணுற வேலை எல்லாமே வந்துட்டு என்ன செய்யும், ஏஐ வச்சு ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுதான் டார்கெட், அதுதான் பிளான்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இட் டசன்ட் மேட்டர், ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் பண்ணால் என்ன, நமக்கு வேறு வேலை இல்லையா, என்னடா அவ்வளோ கான்ஃபிடென்ட் அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. என்ன மேட்டர்னா, இப்போ 100%லேருந்து உங்களை வந்து ஒரு 50% ஆகும். ஒரு கம்பெனி வந்து 100% ஐடி வச்சுருக்காங்கன்னா அது வந்து 50% மேன் பவரும் 50% ஏஐ அப்படின்ற கான்செப்டில் அவங்க போயிடுவாங்க. ஓகே, ஒரு ஏஜென்ட்டை டெவலப் பண்ணி ஏஐ ப்ளஸ் வந்து மேன் பவர் அப்படின்ற வச்சு இது பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ என்னோடய கான்செப்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஏஐ வருது. ஓகே, ஏஐ வந்தோடனே என்ன ஆகும், நிறைய இடத்துல வந்துட்டு அது வந்து நல்லா ஈஸியாக ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி வந்துருச்சுல்ல. ஸோ அப்போ டெவலப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆச்சுன்னா, இப்போ நானோ நீங்களோ இல்லை வேறு யாரோ எல்லாருமே வந்துட்டு என்ன ஆகும், வாவ் இது ஈஸியாக இருக்குது, அதனால ஏன் நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்ற பிலீஃப் நமக்கு வரும். அப்படின்ற ஒரு ஹோப்பு இல்லை ஒரு எப்படி சொல்கிறது, டக்குன்னு ஒரு வார்த்தை வராது. சரி, பட் எனிவேஸ் வந்து நமக்கு ஒரு தாட் வரும் அந்த மாதிரி. ஓகே, ஸோ புதுசாக இருக்குது, இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், இதை வந்து நம்ம லைஃப் கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஏஐ வச்சு நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் ஒரு இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தாட் வரும். ஏன்னா இப்போ ஏஐ வச்சு ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னும் போது அப்படின்ற தாட் வந்ததுனால என்ன ஆகும்னா, இங்கே 50% டவுன் ஆகும். ஆனால் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன மாதிரியோ உங்களை மாதிரியோ இல்லை மற்றவங்கள மாதிரி எல்லாருமே வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா ஐடியில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த டைம் வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் வரும். ஓப்பனிங்ஸ் வந்தோடனே இங்கே இருக்க 50% ட்ராப் அவுட் ஆனது எல்லாமே வந்து இங்கே ஸ்ப்ரெட் ஆகி மல்டி இதுவாகும். இப்போ எப்படின்னா, இப்போ டீ கடை வைக்கிறது வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரி ஃபியூச்சரில் இந்த ஏஐ மூலிமா வந்து ஈஸியாகிடும் அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. அதுதான் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். அவனும் வந்துட்டு பரவாயில்லையே அப்படி இப்படின்னு சொல்லி இதுவாகிட்டு அவன் வந்து அப்புறம் ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் என்ன கேட்க ஆரம்பித்தான். அவனுக்கு தெரியாது தானே, அதனால் நம்ம அர்ஜுன்லாம் சொல்லி அவங்ககிட்ட நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் சொன்னேன். தென் ஐ வாஸ் லைக் நோ அப்படின்னு சொல்லி அவன் இது வேண்டாம். பட் எனிவேஸ் எனக்கு என்னோட நம்பிக்கை என்னோட இது எப்படி இருக்குன்னா, இப்போது ஏஐ வந்து உங்கள் வேலையை தூக்கிடும் தான், இல்லைன்னா நான் சொல்ல, ஏஐ வந்து வேலையை தூக்கிடாது, அந்த வேலையை ஈஸியாக்கிடும். இந்த வேலை வந்து நிறைய இடத்துல வந்து ஈஸியாக செய்யறதுனால நிறைய இடத்துல வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்றது தான் என்னோட ஓவரால் சேயிங்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் மேட்டர். அதனால் வந்துட்டு நாளைக்கே நான் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணால் கூட நீங்கள் வந்து ஆச்சரியப்படக்கூடாது. ஓகே, அதுதான் இதில் இருக்க முக்கியமான கருத்து. சரி, இதுதான் இன்றைக்கி 3 ஃபுல்லாக அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, வேறு என்னடா கண்டென்ட் பேசலாம் அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த கண்டென்ட்டை தேடி கண்டுபிடிக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம். பட் எனிவேஸ் இது எனக்கு இந்த 3 வந்து இன்றைக்கி வந்து உங்ககிட்ட பேசி இது பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ என்னோடய தாட்டை வந்து அப்படியே உங்ககிட்ட சொல்லலாம் அப்படியே சொல்லி உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வந்து அதில் வந்து கொஞ்சம் இது பண்ணுவீங்களே. இந்த பாலிடிக்ஸில் நடந்த மேட்டராக இருக்கட்டும், ஐபிஎல்லில் இந்த எஸ்ஆர்ஹெச்கே மட்டமான போலிங் போட்டதாக இருக்கட்டும், இந்த சைடு ஏஐ பற்றி நானே கெத்தாக பேசுனதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எனக்கு உங்ககிட்ட சொல்லி அப்படியே வந்து ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி, அதான் எனக்கு வந்து அப்படியே சொல்கிறேன். சரி, ஓகே மக்களே, எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சாட்டர்டே நைட்டு அப்படி இப்படின்ட்டு இருக்காமல் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சீக்கிரமாக படுத்து தூங்குங்கன்னு சொல்ல மாட்டேன். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா திங்கக்கிழமை திரும்பி வேலையை ஆரம்பிக்கும் போது அது வேறு மேட்ரு. நாளைக்கு ஐபிஎல் இருக்குது, அப்புறம் தேர்தல் பணிகள்லாம் ஒரு சைடு களைகட்ட போகுது. இனிமேல்ட்டு வாழ்க்கை வந்து அடுத்த மே மாதம் வரைக்கும் பிரகாசமாக இருக்கும்டா அப்படின்னு நினச்சிக்கலாம். பார்ப்போம் எப்படி போகுதுன்னுட்டு. ஓகே மக்களே, see you then. ஓகே, happy Saturday. ஓகே, enjoy. Good night guys. See you. Bye.